வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாத பட்சத்தில் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நெய் வந்து எனக்கு காஞ்சதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாவை கீறிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருந்தேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா காயெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு ஒரு முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன், பீன்ஸு சேர்த்துருக்கேன், அடுத்து இதில் கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் வந்து உருளைக்கிழங்கோ பட்டாணியோ எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த 3 காய் மட்டும் இன்றைக்கி சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இப்போ காய் ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பவுடர்லேயே வந்து சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கும். அதனால் காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இப்போ வந்து ஒரு 2 கப் அளவுக்கு ரைஸ் வந்து வடித்து வச்சுருந்த ரைஸை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு இது தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன். இதோட ரேட்டு வந்து 12 ரூபா. ஆனால் நம்மளுக்கு 10 ரூபாய்க்கே கிடைக்கிது. ஸோ வாங்கி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ 2 பேக்கெட்டையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தில் உப்பு போடாமல் தான் வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பொடி தூவுனதுக்கப்புறமாகவும் நான் உப்பு போட போகிறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸிலே வந்து உப்பு தேவையான அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் அதுலேயும் உப்பு இருந்து நீங்களும் உப்பு கூட போட்டுறாதீங்க. ஸோ அதுதான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்கோங்க. சாதம் உடஞ்சிராமல் இந்த மாதிரி பூ மாதிரி நல்லா கிளறி விடணும். இப்போ சாதத்தை நல்லா வந்து கிளறி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், வந்து நீங்கள் சூடாக வந்து பரிமாறலாம். செம்ம டேஸ்ட்டான ஒரு ரெசிபி, ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.